ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோபிகாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டொமேட்டோ பாத் தான் பண்ண போகிறோம். அதுக்கு 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதியை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அப்புறமா ஒரு 6 காஷ்மீரி ரெட் சில்லியை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட 4 கிராம்பு, 2 பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்புல பாத்திரம் வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட பிரிஞ்சி இலை, ஹோல் கரம் மசாலா, சோம்பு சேர்த்து ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒன்றை நல்லா நைஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட காரத்துக்காக 2 பச்சை மிளகா. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நான் மீதி உள்ள தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்காக இப்போவே நான் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போறோம். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப்பு பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்ல வச்சு ரைஸும் தண்ணியும் ஈக்குவலா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதோட நான் கொஞ்சமா கீ சேர்த்துக்கிறேன். கீ சேர்த்துட்டு மூடி போட்டு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். சிம்ல வச்சு வேக வைக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமா இதோட கீ சேர்த்துக்கலாம். அப்படியே வேக வச்சா அடி பிடிக்கும். அதனால நான் அடியில தோசைக்கல் வச்சு அதுக்கப்புறம் பாத்திரத்தை எடுத்து வச்சு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல வேக வச்சுக்கிறேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடியை எடுத்து கிண்டி விட்டா டேஸ்டான டொமேட்டோ பாத் ரெடி. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு சைடிஷா ஆனியன் ரைத்தா, அவிச்ச முட்டை, அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.